மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். இன்று காலை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இவர்களின் சந்திப்பு கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஜி.கே. வாசன் சந்திப்பு குறித்த முழு பின்னணி என்ன? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில எந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்றைய தினம் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்துல சந்தித்து பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்துல பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வராங்க. குறிப்பாக திமுக, அதிமுக அவர்கள் தொகுதி பங்கீட்டு குழு உள்ளிட்ட தேர்தலை சந்திப்பதற்காக தேர்தல் வியூகங்களை அமைப்பதற்காக பல்வேறு குழுக்களை அமைத்திருக்கிறாங்க. அதிமுக சார்பிலும் தொகுதி பங்கீட்டு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீட்டு குழு வருகின்ற 5ஆம் தேதி ஏற்கனவே பல முறை ஆலோசனை நடத்திய பிறகு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் இன்றைய தினம் சென்னையில பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த ஒரு இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில, அரசியல் சூழ்நிலையில இந்த சந்திப்பு நடைபெற்று இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபிஐ மற்றும் புரட்சி பாரதம் கட்சி கூட்டணியில் உறுதி செய்திருக்கின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த சூழல் தற்போது இல்லை. இதுவரைக்கும் இந்த எந்தெந்த கட்சிகள் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க இருக்கிறார்கள் என்பதே இதுவரைக்கும் ஒரு தீர்வுக்கு வராத ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்தி வராங்க. பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி இந்த கூட்டணியை இறுதி செய்வதற்கான மும்முரமான அந்த பணிகள்ல ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் ஜி.கே. வாசன் அவர்கள்
எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பு இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. கடந்த நவம்பர் மாதத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்துல திரு ஜி.கே. வாசன் பங்கெடுத்திருந்தார். அந்த கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திக்கும் போது இன்றைய சூழ்நிலையில தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது கடந்த 2 வாரத்துக்கு முன்னர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருந்தார். அப்போது விமான நிலையத்தில் பல்வேறு முக்கிய நபர்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதுல திரு ஜி.கே. வாசனும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த பட்டியலில் ஜி.கே. வாசன் இருந்தார், ஏசி சண்முகம் இருந்தார், பாஜகவுடன் கூட்டணி நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள், முக்கிய தலைவர்கள்லாம் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தாங்க. அப்போதே ஒரு சமிஞ்சையாக நாம இதை பார்த்தோம். திரு ஜி.கே. வாசன் பாஜகவோட கூட்டணியில தான் இடம்பெற போகிறார் என்று ஒரு சமிஞ்சையாக நாம இந்த தகவலை எடுத்துக்கொண்ட நிலையில தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜி.கே. வாசன் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியாக முடியுமா அல்லது இந்த சந்திப்பு வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பா என்பதெல்லாம் வரும் நாட்களில் தான் தெரிய வரும். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.